ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க டிஎன்எஸ்டிசியில். அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி எப்படி பஸ்ஸு டிக்கெட் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிஎன்எஸ்டிசி அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இதான் அந்த அப்ளிகேஷனு. இதில் தமிழ் அல்லது இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் கொடுத்துங்க, தமிழ் கொடுத்துங்க. இந்த மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க. அதில் ஃபஸ்ட்டு மை ப்ரொஃபைல் இருக்குங்களா, இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்களா, இதில் வந்து அதாவது இமெயில் அட்ரஸ், யூசர் நேம் வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்துங்க. பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டல், பாக்கி எல்லாமே ஸ்மால் கொடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க. அடுத்து என் ஃபுல் நேமில் உங்கள் நேம் கொடுத்துங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க, ஜெண்டர் கொடுத்துங்க. கீழே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குலாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிடும். கொடுத்துட்டு லாகின் பேஜ் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உள்ளால ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் பேஜ். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எதுவும் மொபைல் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா உங்கள் மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இதில் ஃபேமிலி மெம்பர் இருக்குங்களா, அதில் போய்ட்டு கீழே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நீங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸ் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்த பிறகு மேலே வந்து எப்படி டிக்கெட் புக் பண்ணால் அது புக் டிக்கெட் அப்படிங்களா, அதை கொடுத்துட்டு அந்த ஃப்ரம் அட்ரஸில் நீங்கள் எங்கேருந்து புறப்படுறீங்களோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொடுத்துங்க. கீழே வந்து டூ அட்ரஸ் கொடுத்துங்க. டூ அட்ரஸ் எது வேணுமாலும் கொடுத்துக்கலாம். சர்ச் பாரில் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே வந்து டேட்டை செலக்ட் பண்ணிங்க. கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது எத்தனை ஷீட்டு எஸ்சிடிசி எந்த நம்பர்னு கொடுக்கும். கொடுத்த பிறகு எந்த ஷீட்டோ அந்த ஷீட்டை ஃபில்லப் பண்ணிங்க. ஃபில்லப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எங்கே நீங்கள் அதாவது எந்த இடத்துல ஏறுறீங்களோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபுல்லாக வரும். அதில் ஏதாவது செலக்ட் பண்ணிங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்தது நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வரும். அப்படில சிங்கிள் போகிறீங்கன்னா சிங்கிள் யார் போகிறீங்களோ அவங்க மட்டும் செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது அந்த நேம் கொடுத்த பிறகு ஏஜ் கொடுத்துங்க. கீழே ஐடி ப்ரூஃப் கொடுத்துங்க. என்ன ஐடி ப்ரூஃபோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா எஸ் கொடுங்க. திரும்ப கொடுத்துட்டு அடுத்து பேமெண்ட் பேஜ் வரும். இங்கே பே பண்ணிங்க. பே கொடுங்க. கொடுத்த பிறகு இந்த பில்டு இருக்குங்களா, அதை ஓகே பண்ணிங்க. கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் எது இன்டர்நெட் பேங்கிங் அல்லது யூபிஐ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு வரும். அதை கொடுத்து ஸ்கேன் பண்ணிங்க. இந்த கியூஆர் கோடில் ஒரு பிஎன்ஆர் நம்பர் வரும். அல்லது உங்கள் மொபைலுக்கு கொடுத்த நம்பருக்கு வந்து பிஎன்ஆர் நம்பர் வரும். அதை கொடுத்து நீங்கள் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். மொபைலுக்கு வர பிஎன்ஆர் ஸ்டேட்டஸை கீழே மேலே அதாவது டிக்கெட் செக்குன்னு இருக்குங்களா, அதை கொடுத்துட்டு பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். கேன்சல் கொடுத்தனா ரைட் சைடில் கேன்சல் இருக்குங்களா, அதை கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா இந்த பக்கெட் வந்து அது கேன்சலேஷன் ஆகுங்களா, கேன்சலேஷன் பண்ணால் கேன்சல் கொடுத்துக்கலாம். அல்லது டிக்கெட் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா பிஎன்ஆர் கொடுத்து ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கலாம். கீழே சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்குது. பாஸ்வேர்டு எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நியூ வெப்சைட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்களும் அப்ளை பண்ணிக்கங்க.